வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாதாம் பால். ஓகே, பாதாம் பாலுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்க்கலாம். பாதாம் வந்து நான் 150 கிராம் வந்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1 லிட்டர் பால். 150 கிராம் பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் பால் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் 4 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம், நீங்கள் வந்து சுகர் கூட, ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இந்த பாதாமை வந்து 4 மணி நேரம் தோல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அந்த பாதாமை போட்டு அரைச்சி எடுத்துக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அரைச்சி எடுத்து இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேன், ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து 1 லிட்டர் பால் ஊற்றலாம். அதாவது 150 கிராமுக்கு 1 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. பொங்க வந்து லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் விழுது இருக்கு இல்லைங்களா, அந்த பாதாம் விழுது இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். பாதாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைச்சும் இந்த பாதாம் ட்ரிங்க் குடிக்கிறதுனால ரொம்ப நல்லது. அதாவது நட்ஸில், அதாவது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு 2 இருக்குது. நட்ஸில் வந்து எப்பயுமே நல்ல கொழுப்பு தான் இருக்குது. அதனால் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைச்சும் குடிக்கலாம். எதாக இருந்தாலும் லிமிட்டாக எடுத்துக்கிறதுனால தப்பு இல்லை. இதற்கு வந்து கொஞ்சம் பாதாம், அதாவது கலர் வரும் இல்லைங்களா, அந்த கலருக்காக கொஞ்சோண்டு குங்குமப்பூ வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தா கலர் வரும். பாலில் போட்டால் கலர் வராது. அதிகம் இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அந்த அரைச்சி வச்சுருக்க பாதாமையும் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுகர் போடலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நாட்டு சர்க்கரை தானே நான் வச்சுருக்கேன், அதை வந்து அடியில் ஏதாவது அழுக்கு இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு அதாவது காய்ச்சின பாலையே இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த வடிகட்டிட்டோன்னா இங்கே பாருங்கள், அடியில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் இது மாதிரி தேங்கிரும். வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இது மாதிரி எப்பயுமே வடிகட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அடியில் அழுக்கு இருக்கும், இதுலேயும் அழுக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். சுகரை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டு பாருங்கள், உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குங்குமப்பூ போடலாம். குங்குமப்பூ வந்து இங்கே பாருங்கள், நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பாலில் அப்படியே போட்டால் கலர் வராது. அதனால் தண்ணியில் ஊற வச்சு, சுடு தண்ணியில் ஊற வச்சு ஊற்றுனீங்கன்னா அப்படியே கலர் வந்துடும். நல்லா கொதிக்கட்டும். ஏலக்காய் பவுடர் போடலாம். பாருங்கள், பாதாம் பால் வந்து குங்குமப்பூ போட்டோன்னே ஓரளவு கலரும் நல்லா வந்திருக்கு. இந்தளவு கலர் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. நான் எதாக இருந்தாலும் நேச்சுரலாக தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஏலக்காய் பவுடர் போட்டு கிண்டிட்டா ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. ஏலக்காய் பவுடர் போட்ட உடனே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. நீங்கள் வந்து கூல் பண்ணி ஆற வச்சு குடிக்கிறதா இருந்தாலும், ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். சூடாக குடிக்கிறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதாவது இந்த கொரோனா டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சூடாகவே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.